போ கை வைக்கிற இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்சது 4 பேர் அடிக்க போயிட்டாரு நம்ம கமர்கட்டு. ஜஸ்ட் 18 டேஸ்க்கே இவ்வளவுனா இன்னும் 88 நாள் பேலன்ஸ் இருக்கு. எத்தனை தலை ஊர்ல போதோ? நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. விஜய் சேதுபதி சார், நீங்க தானே இந்த ஷோக்கு ஹோஸ்ட்? இல்ல சும்மா கேட்டேன். ஏன்னா நம்ம கமர்கட்டுக்கு கோவம் வந்துச்சுன்னா வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம கண்ணா பின்னான்னு சொல்லி சண்டை போடுறது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டுது. நீங்களும் அந்த பீஸை வாரம் வாரம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து சார். பாத்துப்பா, பென்சில் ஷார்ப்பா இருக்கு, அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போறேன். இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பாத்துலாமா? முந்தா நேத்து நம்ம பாரு ரிசைன் பண்ணிட்டு போனாங்கல்ல, இதுக்கு மேல இந்த ஆளோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது, அவரை QC பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா தலைவர் மட்டும் உட்காந்து அப்ரூவ் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாரு சைட்ல உட்காந்துக்கிட்டே கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட வரீங்க அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. சரி பேசாம உட்கார்றானா? கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். சோ சுபிக்ஷா, ரம்யா, ஆதிரை 3 பேரும் தர்பீஸ சுத்து போட்டு சொல்லு, பதில் சொல்லு, நல்ல வக்கனையோ முட்டை குழம்பு வேணும், மாதுளம்பழம் வேணும்னு தின்னல, இப்ப பேசு அப்படின்னு கேட்க தலைவருக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அப்படின்னு குதிரை மாதிரி கணச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் முடியல. அதுக்கப்புறம் பாரு தனியா கூட்டு போய் சரி ஆனது ஆயி போச்சு, என்னடா ஆனதாச்சு, என்ன இப்ப முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்க, இப்ப லீடிங்ல இருக்க சுபிக்ஷாக்கு 6, ரம்யாக்கு 6. சோ மேட்ச் டிரா. அண்ணே லூசு தனமா பேசிட்டு இருக்காத, நேத்து நம்ம போட்டு டீல் படி ரம்யாவை ஜெயிக்க வைக்கணும், அதனால சுபிக்ஷாக்கு ஒன்னு குறைச்சி ரம்யாக்கு அதிகமா கொடுத்துரு. அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஈவனா பிரிச்சு கொடுத்துருவோம், நேத்தி மாதிரி ரிஜெக்ட் பண்ண தேவையில்ல. சரிமா, யாராருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, FJ, வினோத், சுபிக்ஷா, சபரி, ரம்யா அப்படின்னு சொல்றப்போ இல்ல வினோத் ஓவரா பேசிட்டான், அவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, இவனை மட்டும் அப்படின்னு சொல்ல, அண்ணே இங்க பர்சனல் கிரட்ஜ் எல்லாம் காமிக்காதனே அப்படின்னு புடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பர்சனல் கிரட்ஜ் காமிக்க கூடாது அப்படின்னா புதன்கிழமை எபிசோடுக்கு டைட்டிலே பர்சனல் கிரட்ஜ் அப்படின்னு வைக்கிற அளவுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு லாஸ்டா இதெல்லாம் தப்பு அப்படின்னு தர்பூசணிக்கு மட்டும் அட்வைஸ் பண்றதெல்லாம் பாக்குறப்போ நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இப்போ நம்ம பாரு, பிக் பாஸ் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த டாஸ்க் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்களேன், நான் உண்மையான QC-யா இருந்து நியாயமா வேலை பார்ப்பேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் ரம்யா கிட்ட ஏற்கனவே பேசின மாதிரி என்ன நாமினேஷன்ல இருந்து காப்பாத்தி விட்டுருவல்ல, அப்ப இரு நான் எங்க அண்ணன் தர்பூசணி கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு பேசி மண்டையை கழுவி அப்போதைக்கு ஏதோ ஒத்துக்க வச்சிட்டாங்க. ஆனா அப்போதைய நிலவரத்தின் படியும் கூட ரம்யா தான் ஹையஸ்ட். ஆனா ரம்யாக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் பார்வதியை கழட்டி விட்டுருவேன் அப்படின்றது ஒரு மாஸ்டர் பிளான். பார்வதிக்கு ரம்யா ஜெயிச்சிட்டா நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிரும் அப்படின்றது ஒரு மாஸ்டர் பிளான். ஆனா கிளைமேக்ஸ்ல தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னு ஃபுல்லா வெயிட் பண்ணி கேளுங்க. இப்ப அடுத்த நாள் காலைல விடிஞ்சிருச்சு. நம்ம சுபிக்ஷா வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ விக்ரம் ஒரு டீல் பேசுறாரு. நீங்க எவாலுவேட் பண்றப்போ சுபிக்ஷாவை மட்டும் லாஸ்டா கூப்பிடுங்க, ஏன்னா நாங்க தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம், நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எனக்கு தேவை நாமினேஷன் ஃப்ரீ, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒருவேளை சுபிக்ஷா நீ ஜெயிச்சிட்டா என்ன நீ காப்பாத்தி விடுவியா? இப்ப நீ ஜெயிச்சிட்டன்னு வச்சுக்க, யாரை காப்பாத்துற மைண்ட் செட்ல இருக்க அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு நான் ஒன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, சரி டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு, யோசிச்சிட்டேன் உங்களை காப்பாத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் சிம்பிள். ரம்யாட்ட டீல் பேசி வச்சிருந்தேன், அவளை கழட்டி விட்டுக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு பயங்கரமா பிளான் போடுது இந்த அம்மா. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மேட்டர் மட்டும் ரம்யாக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கங்க, அந்த அம்மா காண்டாய் ஹை பிச்சில கத்த, இன்னொரு பக்கம் இந்த அம்மா காண்டாய் இன்னும் ஹை பிச்சில கத்த, நாளைக்கோ அடுத்த வாரத்திலயோ உங்க 2 காதுலயும் 2 சங்கியும் வச்சு ஊதுற அளவுக்கு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. காதை பட்ஸ் போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது, எல்லாரும் போயிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பாரு போய் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பாரு எல்லாத்தையுமே சாந்தமா டீல் பண்ண போறேன், யாராவது வந்து பிரச்சனை பண்ணாலோ டேபிள தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சாலோ அப்படியா நல்லா பண்றீங்களே தேங்க்யூ அப்படின்னு கூலா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அப்பவே முடிவாகி போச்சு, இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் மொக்கையா தான் போகுது, ஒன்னும் பெருசா இருக்காது அப்படின்னு. என்ன அப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க, தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சோ சோகத்தோட பாத்துட்டு இருக்கிறப்போ, நீ ஒண்ணு கவலைப்படாத மாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கமருக்கட்டு 4 நாளா தனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பூனைக்குட்டிய ஐஸ் வாட்டர் ஊத்தி எழுப்பி விட்டாரு. பட் அவரா எழுப்பல, துஷார் தான் எழுப்பி விட்டாரு. அது என்னன்னு கேட்டா, ஏதோ இவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ த்ரூ அவுட் த வீக் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வேலை செய்யறப்ப இங்க இல்ல, எங்கயாவது போயிடுறீங்க அப்படின்னு துஷார் சொல்றாரு போல இருக்கு. அதுக்கு ஏய் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, என்ன கோவப்படுத்தாத, போடா 9th ஸ்டாண்டர்ட். பாப்பா குட் மாமா ஆச்சரிய போறேன்.
நான் வேலை பண்ணல நீ எப்படி சொல்லலாம்? நீங்க வேலை பண்ணலன்னு நான் சொன்னா ஒரு சில நேரத்துல நீங்க இல்லன்னு சொல்ல வரேன். நீ கூட தான் ஈத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்த, நீ என்ன வந்து கேக்குறியா? ஒருவேளை நான் அப்படி செய்யல அப்படின்னா கூப்பிட்டு வச்சு அண்ணா என்னண்ணா வேலை செய்யவே இல்ல அப்படின்னு கேட்டிருந்தா ஓகே தம்பி நான் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். அதை விட்டு ஒண்ணுமே பண்ணலன்னா போடா அப்படியே எக்ஸ் தலை, இன்னமும் இவருக்கு தலை நினைப்பு அப்படின்ன உடனே துஷார் போய் தலையை கூப்பிட்டு இங்க பாருங்க இவர் வேலை செய்யறப்ப அப்பப்போ இருக்க மாட்டாரு, அது ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்க வந்தா பர்சனலா எடுத்துக்கிறாரு. இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு இவர் வாதத்தை இவர் எடுத்து வைக்க, அவர் வாதத்தை அவர் எடுத்து வைக்க எங்க போய் முடிஞ்சு அப்படின்னா நம்ம கமர்கட்டை பத்தி தான் நமக்கு தெரியுமே. சந்திரமுகியில ஜோதிகா உடம்புக்குள்ள சந்திரமுகி வர்ற மாதிரி கமருதீன் உடம்புக்குள்ள ஆம்பளை சொர்ணாக்கா வந்துருவாங்க. அப்படி வந்தா தலைவர் என்ன பண்ணுவாரு? இருக்கிறவனெல்லாம் மிரட்டிக்கிட்டு வெளியே வந்தா தலையை திருப்பிடுவேன் மூஞ்ச உடச்சிருவேன் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? ஒரு பாயிண்ட்ல ஏன்டா பின்னாடியே வர, இங்க நிக்காத கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதை சொல்ல உனக்கு உரிமை இல்ல, இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, நான் எங்க வேணா நிப்பேன், அப்ப நான் கக்கூசுக்கு போறேன் பின்னாடியே வந்து நில்லு போட அப்படி அப்படின்னு துஷார புடிச்சு தள்ளி விட, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பீஸ் இந்த பீஸ புடிச்சு தள்ளி விட, சண்டைன்னு வந்தா சமாதானப்படுத்துறதுக்கு யாரு வராங்களோ இல்லையோ இந்த சபரி வருவான்டா அப்படின்னு எப்பவும் போல குறுக்க வந்து ஓகே 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 கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு பிரிச்சு விட்டாரு. யாரு அந்த பிளாக் டாக் உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டா? வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் நம்ம கமருகட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பூனைக்குட்டி அப்பப்ப ஏஞ்சி பாத்துக்குது. அப்புறம் நம்ம சேதனை திட்ட அப்படியே அந்த பூனைக்குட்டி சைலண்ட் ஆகி அப்படின்னா அமைதியா போய் தூங்கிடுது. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அப்படின்னு கியாமையான்னு கத்திட்டு ரிப்பீட் மோட்ல பண்ணிட்டு இருக்குது. ஆனா பாவம் உள்ள தூங்கிட்டு இருக்கிறது சிங்கம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு தானே தெரியும் அது சிங்கம் எல்லாம் கிடையாது, பூனை. இல்ல பூனை கூட கிடையாது, பூனை குட்டி அப்படின்னு. நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னா. ஏன்னா பேசுறதெல்லாம் பாக்குறப்போ வெளியே இவர் பேர்ல 75 கொலை கேஸும் 25 கற்பழிப்பு கேஸும் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா வெளியே போய் கேட்டா பெட்டி கேஸ் போடணும்னாலும் அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கு, ஒரு சில சம்பவங்கள்லாம் செஞ்சிருக்கணும், அந்த கேஸ்ல கூட உன்னை ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு தான் இந்த பீஸ் இருக்குது இப்போ. ஆனா வீட்டுக்குள்ள என்னன்னா சவுண்ட் விடுது பாத்தீங்களா? ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். இப்போ ஏற்கனவே நம்ம சுபிக்ஷா ஒரு டீல் போட்டிருக்காங்க பாரு கிட்ட, அதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பட் அங்க நம்மளது அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஜூஸ கியூசி கிட்ட கொண்டு போகணும். அப்படி நிறைய ஜூஸ கொடுக்கணும்னா நமக்கு நிறைய பாட்டில் வேணும், நிறைய பாட்டில் வேணும்னா பாட்டில் சப்ளையர்ஸ் கிட்ட டீல் பேசணும். சோ இத கரெக்டா பிளான் போட்டு டீல்லாம் பேசினாங்க கனி கிட்ட பிரவீன் கிட்ட எல்லாம். சோ கனி கிட்ட பேசினது என்ன அப்படின்னா எனக்கு வர்றதுல 40 உனக்கு தரேன், 60 நான் எடுத்துப்பேன், ஓகேவா? 2 2 4 4 2 8 ஓகேடா அப்படின்னு பேசியிருக்காங்க. பிரவீன் கிட்ட 3 பாட்டிலுக்கு ஒரு காயின் உனக்கு தரேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதெல்லாமே பர்ஃபெக்ட் பிளான் தான். ஆனா லாஸ்ட்ல 30 பாட்டில் அப்ரூவ் ஆகி கையில 30 காயின் வந்துச்சு. அப்ப நியாயப்படி கனிக்கு 40%, 3 பாட்டிலுக்கு 1ன்ற கணக்குப்படி இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்கணும். அதானே உலக வழக்கம். ஆனா அம்மனி என்ன பண்ணாங்க, பயங்கரமா உட்கார்ந்து பிளான் போட்டாங்க. நமக்கு சொல்லு முக்கியமா இல்ல நாமினேஷன் ஃப்ரீ முக்கியமா அப்படின்னு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோசிச்சு இல்ல இதுங்கள்ட்ட எல்லாம் சொல்ல காப்பாத்தி இன்னத்தை கிழிக்க போறோம், அதனால நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ தான் முக்கியம் அப்படின்னு தனக்கு ஈக்குவல் லீட்ல இருக்க ரம்யாவை அடிக்கணும் அப்படின்றதுக்காக கனிக்கிட்டையும் பிரவீன் கிட்டையும் போட்ட டீல் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு எல்லா காயினையும் உங்க ஜோபிக்குள்ள போட்டுக்கிட்டு கனி இந்தாமா உனக்கு 2 காயின், ஐயோ அவ்வளவு எல்லாம் வேணாங்க எனக்கு 1 போதும் அப்படின்னு 1 வாங்கிட்டாங்க. இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பட் காயினை கொடுக்கல ஓகே, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தர முடியாது, என்ன நம்பி 2 பேர் விளையாடி இருக்காங்க வியானா அண்ட் விக்ரம், அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு அடிச்சாங்க பாருங்க அந்த பல்டி. அது மட்டுமா கனிக்கு ஒரு காயின் கொடுத்தாங்க இல்லையா, அது போக 2 காயின் இருந்துச்சு கையில, அதுல 1 விக்ரம்க்கும் இன்னொன்னு கெமிக்கும் கொடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா ராஜா நன்றி வணக்கம் அப்படின்னு பிரவீன் நெத்தியில ஒரு நாமம் கனி நெத்தியில ஒரு நாமத்தை போட்டு இதெல்லாம் நினைக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது டாஸ்க்னு வர்றப்ப விளையாடி தானே ஆகணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டாங்க. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இப்ப ரம்யா நினைச்சிருந்தா ஒரு காயினி யாருக்கும் கொடுக்காம லைட்டா மைண்ட் கேம் ஆடி சுபிக்ஷாவை ஏமாத்திருக்கலாம். பட் நான் பிரவீனுக்கு போட்ட டீல் மாதிரி 12 காயின் அவர் கொடுக்க வேண்டியது, ஆனா 13 காயினையும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு முத்து படத்துல வர்ற அப்பா ரஜினி மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் கமிங் டு த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, என்னென்னவோ பிளான் போட்டாங்க ரம்யா, ஆனா கட்சியில எல்லாம் ஊத்திக்கிச்சு. சோ இருக்கிறத விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா சுபிக்ஷா சைலண்டா சோலோ கேம் ஆடி பாருவோட டீல் பேசி கனி அண்ட் பிரவீனுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து இந்த டாஸ்கை வின் பண்ணிருக்காங்க. ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாடா நீ. சோ அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து இவங்க ஃப்ரீ. ஆனா ரம்யா கொடுத்த 13 காயினால பிரவீன் பிக் பாஸ் டீம்ல இருந்து ஜெயிச்சிட்டாரு. சோ அவர் நாமினேஷன்ல இருந்து காப்பாற்றப்பட்டார். அந்த வகையில ரம்யாவை நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா தான் ஜெயிக்க முடியலனாலும் ஒருத்தனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்காவது உண்மையா இருந்தாங்களே அப்படின்றதுக்காக. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான்,
தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. இப்ப ஃபைனலி சுபிக்ஷா ஒருத்தவங்கள பிக் பாஸ் டீம்ல இருந்து சேவ் பண்ணலாம். அதுல 2 பேர் போட்டிக்கு நிக்கிறாங்க. கனி என்ன சொல்றாங்க, டீல் பேசினபடி நீ காசை தான் எனக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் என்னையாவது சேவ் பண்ணு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு இவங்களோட பாட்டில்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆகி இவ்வளவு காயின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான மெயின் காரணம் பாருவும் இவங்களும் பேசின டீல். இப்ப கனிக்கும் ஃபேவரபிளா இல்ல, பாருவுக்கும் இல்ல. கொடுக்க போறது யாருக்குன்னா வியானாவுக்கோ விக்ரம்கோ. இத தெரிஞ்சதுல இருந்து கம்ருதீன் உடம்புக்குள்ளயாவது ஒரே ஒரு ஆம்பளை சொர்ணாக்கா தான் வந்தாங்க. ஆனா பார்வதி உடம்புக்குள்ள 100 சொர்ணாக்கா மௌன விரதத்துல இருக்காங்க. என்னைக்கு பேச போறாங்களோ? வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாம இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டெல்லாம் வரும். பட் இது எல்லாத்தையுமே ஒரு கேமா பாக்குறப்போ சுபிக்ஷா பண்ணது தந்திரம்லாம் கிடையாது, ராஜ தந்திரம். பட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் சொல்றாரு ஹையஸ்ட் காயின் வச்சு வின் பண்றது சுபிக்ஷா தான் அப்படின்ட்டு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கையை தட்டுறாங்க. ஆனா நம்ம பார்வை அப்படியே கொஞ்சம் ஜூம்ல பாருங்களேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். பட் மன்னிச்சு ஒரு ஃப்ளோல இருக்கணும் அப்படின்றதுனால இன்டர்மிஷன் முடிஞ்ச உடனே கிளைமேக்ஸுக்கு போயிட்டேன். நடுவுல இன்னும் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சிறுசு தான். அதையும் கவர் பண்ணிடலாம். ஏய் கோழி கூவுது, நான் போய் பால் வாங்கிட்டு வரணும், கடையை திறக்கணும், சீக்கிரமா வந்து தொடடா. இப்போ நம்ம தர்பூசணியை கவர் பண்ணி அவர் மூலியமா ஒரு சில ஜூஸ்க்கெல்லாம் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு விக்ரம் மாதுளம்பழம் கொடுக்குறாரு. சபரி தண்ணி பழத்துக்கிட்டே தண்ணி பழத்தை கொடுக்குறாரு. அதை வாங்கின தண்ணி பழம் சும்மா இருக்குமா? எடுத்துட்டு கேமரா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டே வாங்க நான் ரீல்ஸ் பண்ண போறேன், என் கூட இப்ப எல்லாரும் கொலாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவோட, அடுத்து வியானாவோட, அடுத்து அரோராவோடன்னு ஒரே வாட்டர்மெலனை ஷேர் பண்ணி சாப்பிடுற மாதிரி க்ளோஸ் அப்ல மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தாரு. பட் இந்த தர்பூசணி ஓரமா தள்ளுவீங்க, இவரோட சாப்பிட்ட கொலாப் பீஸ்லாம் இருக்குதுங்கல்ல, அதுங்கெல்லாம் இவரோட சாப்பிடுறப்ப கொடுத்த ரியாக்ஷனை மட்டும் ஜூம்ல பாருங்களேன். இந்த ஆளோட சாப்பிடணுமா, சரி அண்ணன் நினைச்சு சாப்பிடுவோம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அடுத்தபடியா வியானா வந்து தர்பூசணியை ஷேர் பண்ணாங்க. அந்த கன்றாவியான காட்சி உங்களுக்காக. டாஸ்க்குக்காக கண்டவன் தின்னதுல எல்லாம் வாய் வைக்க வேண்டியதா இருக்கு. மாமாவுக்காக வெஜ்ட கூட சாப்பிடுவேன். ஆனா இது நல்லா இருக்கா? வியானாவை தொடர்ந்து அரோகரா வந்து ஷேர் பண்ணாங்க. இதெல்லாம் எனக்கு சகஜம். மோந்து பக்கத்தை சாப்பிடு. இந்த கருமத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் பண்ணிட்டாங்க. எங்க என் செல்லக்குட்டி பாரு, நீ மட்டும் தான் பேலன்ஸ், வாடா பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் மைண்ட்ல ரன் பண்ணிட்டு பச்சை பச்சையா திட்டினே நடந்து போயிட்டாங்க. திரும்பி பார்க்காம பிடிக்கிறானுங்களாமா, பெரிய பருப்பு மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் தைரியம் தான் என்ன பிடிக்க வருவானுங்க. அடுத்து சோறு திங்கிற டைம். அந்த டைம்ல பாரு எனக்குன்னு ஒண்ணு வேணும்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. என்னவா இருந்தாலும் ஈக்குவலா தான் ஷேர் ஆகணும். சோ பாரு என்ன கேட்டாங்களோ அது எனக்கும் கொடுமா அப்படின்னு சொல்ல, ஏன்னா உனக்கு வெக்கமாவே இல்லையானே? அதெல்லாம் பார்த்தா கிடைக்குமா? எனக்குன்னு சொன்னதெல்லாம் எடுத்துக்கிற, ஏன் இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற காரியவாதி அப்படின்னு சொல்றது கேட்டு பாரு போனா போதும் நானும் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கிறேன், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன் நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு புடிச்சு கத்தி விட்டாரு. அண்ணனுக்கு பொதுவாவே பொண்ணுங்கள்ட்ட கோவம் வராது, ரொமான்டிக்கா தான் டீல் பண்ணுவாரு. ஆனா சுத்தி எல்லாரும் முன்னாடியும் பார்வதி கத்த அந்த தர்பூசணிக்குள்ளேயும் குட்டி நெஞ்சு இருக்கும்ல, அது வலிச்சிருக்குமா இல்லையா? அதனாலதான் திரும்ப திட்டி விட்டு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துக்கிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசமாவது பேச மாட்டேன். என்னதான் அண்ணனுக்கு பொண்ணுங்க மேல ஒரு இது இருந்தாலும் எல்லாரும் சுத்தி இருக்கிறப்போ, எஸ்பெஷலி சாப்பாடு விஷயம் அப்படின்றப்போ உனக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லங்கிறது, சீப்பா பிஹேவ் பண்ற காரியவாதி அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எவ்வளவுதான் அந்த பாடியும் தாங்கும்? நீங்க திட்டுறது கேட்டு என் ஹார்ட் ஹர்ட் ஆகும். பெரிய பொல்லாத ஹார்ட். பட் காரியவாதின்னு இந்த பீஸ் சொல்லுதே. பட் நம்ம தர்பூசணி காரியம் ஆவறதுக்காக ஒண்ணு இது வரைக்கும் பண்ணவே இல்ல. ஏன்னா என்ன சேவ் பண்ணி விடு அப்படின்னு யார்ட்டையும் கேட்கவும் இல்ல, இல்ல இவங்கள தான் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் இல்ல. பட் நம்ம பாரு அதையே தான் மெயின் மோட்டிவா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் சவுண்ட் விடுறேன். என்ன தர்பீஸுக்கு வினோத்தை பார்த்தா ஒரு காண்டு, அதனால அந்த பீஸோட மட்டும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுச்சு. அதை தவிர்த்து த்ரூ அவுட் திஸ் டாஸ்க் பார்த்தோன்னு வச்சுங்களேன், பாரு கிட்ட அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கல்லடிப்பட்டு, வாயடிப்பட்டு, மொத்தமா தலையில வாங்கிச்சு ஏகப்பட்ட கொட்டு. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. அடுத்து நம்ம பாருவோ பேட்டரிய மாத்துங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்காம சுத்திட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. சோ பிக் பாஸே கூப்பிட்டு சொன்னாரு பேட்டரிய மாத்துங்க அப்படின்னு. அதனால மாத்த போனாங்க. இப்போ நம்ம கனி தனியா ஸ்கோர் பண்ணோம்ல, அதனால எது சொன்னாலும் கேட்கறது கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்யறாங்க. அதை செய்யறதுக்கு எதுக்கு இங்க வரணும்? அவங்க வீட்லயே உட்காந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு புடிச்சு கத்த வந்துச்சு நம்ம கமர் கட்டுக்கு கோவம். நானும் பாத்துட்டே இருக்கிறேன், இன்னும் ஓவரா போயிட்டு இருக்க, நீ தலையா இருந்தா என்ன வேணா பேசுவியா அப்படின்னு பாருக்கு சப்போர்ட்டா இவர் வர, கனிக்கு சப்போர்ட்டா எஃப்ஜே வர, அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் கமருதீனும் அடிச்சுக்க ஒரே என்ஜாய்மெண்ட் தான்.
உனக்கு எப்படி தைரியம் இருந்தா என் பேரனை அறைவேன். என்ன தைரியம் தான் என் புள்ளைய அடிப்பேன். இப்போ நம்ம தர்பூசணி பாரு மேல கோவத்துல இருக்காருல, அதனால போய் சுபிக்ஷா கிட்டயும் ரம்யா கிட்டயும் என்ன சொன்னாரு, இங்க பாரு நீ பாருவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்லாம் ஆடாத, உனக்கு யாரை ஜெயிக்க வைக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கூட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்றத கமருக்கட்டு கேட்டாரு. சோ பாரு காதுல கேக்குற மாதிரி கத்தி சொல்லிட்டு, இங்க பாரு உருண்டை, ரெண்டு பக்கமும் கோல் போடாத, ஒன்னு ஆஃப் சைடு ஆடு இல்ல லெக் சைடு ஆடு, நடுவுல ஆடணும்னு நினைச்சா மிடில் ஸ்டிக் புட்டுக்கிட்டு போயிடும். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு, நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ஆடி ஆடி தான் நீ இப்படி இருக்க. அப்படியே கான்வர்சேஷன் டெவலப் ஆகி நிறைய வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க. அந்த வார்த்தைகளை மட்டும் பார்த்தா கமரு என்ன சொன்னாரு, நீ ஒரு பூசணிக்கா, தர்பி ஸ்டார், உருண்டை அப்படின்னு இவரும், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது போப்பா அப்படின்னு அவரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அப்புறம் எஃப்ஜே தான் உள்ள பூந்து, நீ எதுக்கு உள்ள போற, நீ அமைதியா வா அப்படின்னு தர்பூசணியை கூட்டு போனாரு. அதே மாதிரி கமரு கட்ட அவரோட எக்ஸ் ஆன, அதாவது எக்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னார்ல பாரு, அவங்க கூட்டு போனாங்க. What is wrong with you, சூர்யா? அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா ஊரே பாக்குது. ரவுடி. ஆனாலும் திரும்ப வந்த கமர்கட்டு தர்பூசணி பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு, மூட்டு போ, ஏதாவது பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல, நீ மூட்டு போடா, நீ போடா போடா, இங்க பாரு ஆளு முகரையும் பாருங்க. கடைசியில தர்பீஸை சமாதானப்படுத்தினது யார் தெரியுமா, மெய்யழகன் கார்த்தியான வினோத். என்னதான் அடிச்சாலும் உருண்டாலும் பிறண்டாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷனை காப்பாத்தி விட்ட அந்த மனசு இருக்கே, அதான் கடவுள். இப்போ நம்ம தர்பீஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இங்க அப்ரூவ் பண்றதா ரிஜெக்ட் பண்றதான்னு பேசிட்டு இருக்கிறப்போ, மறுபடியும் குறுக்க வந்த கமருக்கட்டு, டேய் என்கிட்டலாம் நீ இப்படி பேசவே கூடாது அப்படின்னு யூசுவலா ஒரு டயலாக் பேசுவார்ல, அந்த மாதிரி பேசிட்டு வாடா போடான்னு திரும்ப பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அந்த பீஸும் கடுப்பாயி, இதுக்கு மேல பொறுக்க முடியாதா, என்னடா பண்ணுவேன், விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, நான் அமைதியா வந்து என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். என்ன கட்ட வார்த்தை பேசுற, இங்க பாரு உனக்கு மட்டும் கட்ட வார்த்தை தெரியுமா, நான் பேசுறா அப்படின்னாலும் இந்த கமர்கட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது, உங்க அப்பா தான் என்ன சோறு போட்டு வளர்த்தாரா அப்படிங்கிறது, இன்னும் சகிக்க முடியாத வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருந்தார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிருந்தீங்க, இதெல்லாம் நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசுறது, நிறைய அடல்ட் கண்டென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன்னா குழந்தைங்க பாக்குறாங்க அப்படின்றதுனால நான் என்னங்க கேட்க முடியும். அப்பேற்பட்ட விஜய் சேதுபதியே எதுவும் கேட்க முடியல, நான் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன், நான் என்னன்னு கேட்கறது, ஏதாவது பண்ணுங்க. பட் இப்படியே போச்சு அப்படின்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. சோ தயவு செய்து விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அடல்ட் கண்டென்ட் அண்ட் ஃபில்தி லாங்குவேஜ் நிறைய யூஸ் பண்றாங்க. சோ தயவு செய்து மிரட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வர்ற ஜெனரேஷனையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அதுக்கப்புறம் பாரு இன்னொரு கேம் ஆடினாங்க. அது என்ன தெரியுமா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தர்பூசணி கிட்ட கூப்பிட்டு, அண்ணே உன் கால்ல வேணா விடுறேன், நான் பேசினது தப்பு தான், இனிமே எப்பவுமே இப்படி பேச மாட்டேன், உனக்கு நான் எனக்கு நீ, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து கூடாதுன்னு தானே பேசிட்டு இருந்தோம், ஆனா நீ மட்டும் ஏன இப்படி இருக்க, இனிமே இப்படி இருக்காதனே, நானும் இப்படி இருக்க மாட்டேனே அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. உன் காலை வேணா பிடிக்கிறேன்டா, செஞ்சு சொல்றது கேளுடா. சரி நம்மளும் இவங்க உண்மையா தான் கேக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தோம். ஆனா பின்னாடி போய் கமருதீன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க, ரம்யா என்ன குத்துவாளோ அப்படின்றதுக்காக தான் சுபிக்ஷாவை வச்சேன், பட் இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆளோட ஹெல்ப் வேணும், அதனாலதான் அவர்கிட்ட பணிஞ்சு போற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. பட் அந்த குழந்தைக்கு இவ்வளவு யோசிக்க தெரியாது. என்னதான் கேமா இருந்தாலும் நேத்தி நடந்துகிட்டதெல்லாம் பாக்குறப்போ கேமுக்காக இந்த லெவலுக்கு இறங்கிட்டியேமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். சரி நேத்தி எபிசோட பாக்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி எபிசோட சிம்பிளா பார்த்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்கிட்ட பர்சனலா பேசணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன், அங்க டிஎம் பண்ணுங்க, கட்டாயம் பேசுவோம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.